Hi friends, welcome to tamilsvai.com. நம்ம இன்னைக்கு பன்னீர் ஷெர்வாமா எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கேரட்டை வந்து நீளமா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பாதி வெள்ளரிக்காய், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா சின்னதா நீளமா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் இப்படி நீளமா கட் பண்ணிக்கோங்க. அதையும் மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவைக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து, ஒரு 3 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணீர் எடுத்துக்கணும். இந்த கப் அளவுக்கே வந்து வினிகர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 கப் தண்ணியும், இப்போ இந்த தண்ணி கூட இந்த வினிகரையும் 1 கப் ஊற்றி, இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சுகர்லாம் நல்லா கரையட்டும், சால்ட்டும் ஏதோ கரையட்டும். இது நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கேரட், இந்த கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம், இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நல்லா இது முங்குற அளவுக்கு நம்ம இப்போ கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வினிகரும் தண்ணியும் சேர்ந்த அந்த கலவையை வந்து இதில் நம்ம ஊற்று. இப்போ இது இருக்கட்டும். இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர்றது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம். இது ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம இப்போது பன்னீர் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை போட்டுருங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா ஐட்டம், அது எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. அது சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு லெமன், இது கூட ஒரு 3 டீஸ்பூன் தயிரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த பன்னீர் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பன்னீர் இதை வந்து மெதுவாக எடுத்து இதில் போட வேண்டியதான். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் இது வேண்டாம், நல்லா சிம் இல்லைன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சாலே ஓகே தான். எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த மசாலா இருக்கும் இல்லையா, அதை அதில் மேலே வந்து நல்லா லைட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்து இது குக் ஆகட்டும். கீழே நல்லா வெந்த பிறகு இதை நம்ம திருப்பி போடலாம். இப்போ பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்ம இது ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் நல்லா டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா நம்ம தண்ணி வடிச்சிட்டு எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம இப்போ வினிகரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வினிகர் அந்த வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ் இதை போட்டுக்கோங்க. அது கூட
ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் மைனஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சப்பாத்தி இல்லைன்னா குப்பூஸ் அப்படி இல்லைன்னா மைதாவில் செஞ்ச பேஸ் இந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து நம்ம இதையும் பன்னீரையும் வச்சு நம்ம ரோல் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம எப்படி ரோல் பண்ணுறதுன்னு நான் காணிக்கிறேன். சப்பாத்தி எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ரோல் பண்ண வேண்டியதான். கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகான பன்னீர் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இனி சர்வ் பண்ண வேண்டியது. இப்போ நம்மளுக்கு பன்னீர் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என்னோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார்